ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜியா கேமிங். அப்புறம் நம்ம இன்றைக்கி என்ன விளையாட போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் செஸ் அப்படின்ற ஒரு கேம் தான் விளையாட போகிறோம். சரி, இப்போ நம்மளுக்கு என்ன ரோல் எடுத்துன்னு பார்க்கலாம். ஸ்பேஸ் க்ரூ, அதில் நம்ம ஹண்டர் எடுத்துக்கலாம். சூஸ் பண்ணியாச்சு. இந்த கேமை எப்படி விளையாடணும்னு நான் உங்களுக்கு போக சொல்கிறேன். அப்புறம் நம்ம சேனல் பேரை மாற்றிட்டோம். யாரை நோட்டீஸ் பண்ணிங்க, டார்க் கேமர்லேருந்து உச்சியா கேமிங்னு மாற்றிட்டோம். நம்ம எப்படி விளையாடணும்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நிறைய ரோல்லாம் கொடுப்பாங்க. ஸ்பேஸ் க்ரூ, ஹண்டர், சீரு, கெமிலியான். இந்த கெமிலியான், நிஞ்சா இந்த மாதிரி வரவங்களாம் இம்போஸ்டர் கேங். மற்றவங்களாம் ஸ்பேஸ் க்ரூன்னு சொல்லுவாங்க. அவங்க ஒரு மேட்ச்சில் 2 இம்போஸ்டர் இருப்பாங்க. இந்த ஸ்பேஸ் க்ரூவோட வேலை என்னன்னா டாஸ்க் முடிக்கணும். அப்புறம் இப்போ இம்போஸ்டர் யாருன்னா கில் பண்ணாங்கன்னா எமர்ஜென்சி மீட்டிங்கில் ஒன்று வைப்பாங்க. அந்த எமர்ஜென்சி மீட்டிங்கில் இப்போ அந்த எமர்ஜென்சி மீட்டிங்கில் யார் இந்த பாடியை அவனை போட்டான்னு சொல்லி அவனை ஓட் பண்ணி அவனை எலிமினேட் பண்ண தான் கேமு. எல்லோரும் கேட்குறாங்க, வேர் டிட் யூ ஃபைண்ட் த பாடி அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ரிப்போர்ட் பண்ண என்ன சொல்கிறான்னா, கேப்டன் லோ காரிடோரில் பார்த்தேன் அப்படின்றான். நான் இதை செல்ஃப் ரிப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா கேம் ஆரம்பித்து கொஞ்ச நேரம் தான் ஆகுது. அதுங்காட்டியும் இம்போஸ்டர் கில் பண்ணியிருக்க வாய்ப்பு இல்லை. யாருக்கு தெரியும், அவன் ஃபாஸ்ட்டாக கூட கில் பண்ணியிருக்கலாம். இருந்தாலும் எனக்கு செல்ஃப் ரிப்போர்ட்டுன்னு தோணுது. அதனால் சைன் இஸ் வெரி சஸ் அப்படின்னு போட்டுருவான். அவன் நான் வெர்டன் அப்படின்றான். வெர்டன் அப்படி யாருன்னா தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்படின்னா என்னென்னு. சரி, இப்போ இன்னும் 5 செகண்ட் தான் இருக்குது. எனக்கு இந்த சைன் கலர் மேலே தான் சந்தேகமாக இருக்குது. நிறைய ஓட்டு அவனுக்கு தான் போயிருக்கு. வெளிலப்போடா அப்படின்ற மாதிரி எல்லாம் துரத்தி விட்டாச்சு. இஸ் நாட் டைம் போஸ்டராக இன்னும் 2 பேர் இருக்காங்க. அப்போ இவங்களாம் வேறு யார் இருந்திருப்பா? ரெட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு ரெட்டு மேலே டவுட்டாக இருக்குது. ரெட்டும் அப்புறம் ப்ரௌன் மேலேயும் எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. பார்க்கலாம் யார் இம்போஸ்டர்னு போக தான் தெரியும். சரி, அப்படியே நம்ம சும்மா எங்கன்னா சுற்றி டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணி கேமை முடிக்க பார்க்கலாம். டாஸ்க் இங்கே தான் கிடச்சி. இப்போ நான் இங்கேருந்து எலக்ட்ரிக்கல் வரைக்கும் போகணும். எவ்வளோ தூரம் தள்ளி போய் டாஸ்க் வச்சுக்கிறாங்க. கால் வலிக்கும்ல. ரெட்டு வரான், ஃபாலோ பண்ணுறான். ஃப்ரெண்ட்ஸ் பிங்கனை போட்டான். ஃப்ரெண்ட்ஸ், அவன் இம்போஸ்டரா? கேம் முடிஞ்சிச்சு. நான் சொன்னல அப்போவே எனக்கு ரெட்டு மேலே கொஞ்சம் டவுட்டாக இருக்குது அப்படின்னு. சரி, இன்னொன்று மேட்ச் நம்ம போடலாம். அடுத்த மேட்ச் போட்டாச்சு. பார்த்தீங்களா, ஸ்குட் கேம் மாஸ்க் போட்டுட்ருக்கான். அப்புறம் யாரெல்லாம் ஸ்குட் கேம் சீசன் 2 பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரவுண்ட்லனா நம்மளுக்கு நல்ல ரோலாக வந்தால் நல்லாயிருக்கும். சரி, என்ன வருதுன்னு பார்க்கலாம். இந்த வாட்டியும் ஸ்பேஸ் க்ரூ தானா? என்னடா நீங்கள் வெறிப்பேற்றுறீங்க. இம்போஸ்டர் வந்தால் நல்லாயிருக்குன்னு பார்த்தேன். அப்புறம் நான் எதுக்கு அந்த ஃபஸ்ட் கேம் பிளேயர்லேருந்து செகண்ட் கேமுக்கு வரத்துக்கு நான் ஸ்டாப் பண்ணேன்னா, ஏன்னா நம்ம வெளில போகும்போது நிறைய ஆடு, அப்புறம் நம்மளுக்கு இந்த மாதிரி ஸ்பின்னு, நம்ம லெவல் 8 இந்த மாதிரி நம்மளுக்கு கொடுத்தே நிறைய டைமை வேஸ்ட் பண்ணிவிடுவாங்க. அதனால தான் நான் உங்களுக்கு ஸ்டாப் பண்ணி காமிச்சேன். சரி, நம்ம டாஸ்க்கை பண்ணலாம். அந்த ஒர்க்கு டாஸ்க்கு ஏன்டா ஃபேனில் கூட வாடா இந்த மாதிரி போல்டெல்லாம் மாட்டி வைப்பீங்க. இல்லை, எனக்கு புரியல. இல்லை, காற்று வராமலே எங்களை கொல்லலாம் முடிவு பண்ணிட்டானுங்களா? சொல்லி வாய முடியல. அதுங்காட்டியும் டெட் பாடி ரிப்போர்ட்டு. ஒருவேளை நம்மளுக்கு கருநாக்கு இருக்குமோ? அதெல்லாம் இருக்காது. சரி, நம்ம கேமை பார்ப்போம். நம்மளும் எல்லாரும் எப்பவுமே கேட்குறதே கேட்கலாம். வேர் டிட் யூ ஃபைண்ட் த பாடி அப்படின்னு. இல்லைனா செல்ஃப் ரிப்போர்ட்டுன்னு போடலாம். ஏன்னா அவனே போட்டு டக்குன்னு சொன்னான் பாருங்க. அதான் எனக்கு டவுட்டாக இருந்தது. ஆனால் நிறைய பேர் ஹெல்லோ இஸ் வெரி சஸ் அப்படின்னு போட்டுக்கிறாங்க. சில பேர் பிங்க்குக்கு ஓட்டு போடுங்கன்னு போட்டுக்கிறாங்க. 100 தண்டர் இவனுக்கு தான் நிறைய ஓட்டு. இவன் வெளில போகிறான். 100 தண்டர் இஸ் இம்போஸ்டர். பார்த்தீங்களா, ஸ்குட் கேம் மாஸ்க் போட்டுன்னு இம்போஸ்டராக விட்டு வந்துட்டானுங்க. ஒரு வேளை அவங்களுக்கே தெரியும் போல் இவங்க கொலை பண்ணுவானுங்க. அப்படி விட்டா இதுலேயே கொலை பண்ணி கேம் மானத்தை காப்பாற்றிடுவாங்க. ஏன்டா இந்த மாதிரிலாம் மாட யோசிப்பீங்க. சரி, நம்ம கேமை பார்ப்போம். பார்த்தீங்களா, இம்போஸ்டர் கொஞ்சம் கதவெல்லாம் மூடி குசும்பு வேலை பார்க்குறான். சரி, நம்ம டாஸ்க் திருப்பி இந்த ஃபேன் தானே. இல்லை, எங்களை நாங்கள் விளையாட வந்திருக்கோம், இல்லை டாஸ்க்கை கொடுத்து சாவடிக்க வச்சுக்கிறானுங்களா? அவனுக்கு புரியல.
ஓகே சரி, அடுத்த ரெஸ்டாரண்ட் டாஸ்க் மேலே டாஸ்க்காக கொடுத்துனுக்குறோம். லைட்ஸ் அப்படி இப்போ தானே ஒரு டாஸ்க் கொடுத்தீங்க, அதுங்காட்டி லைட்டு இப்போ எவ்வளோ டைமை ஸ்டாப் பண்ணிட்டான். அந்த மாதிரி ஸ்டாப் பண்ணுற பவர் கூட இருக்குது, நான் உங்கள்கிட்ட சொல்ல மாட்டேன். ரிசீவ் பண்ணிட்டான். இப்போ ஓகே நம்ம போகலாம். அப்போ நம்ம அவனையும் போடணுமா இல்லை அவன் நம்மளுக்கு சாதகமாக தான் இருக்கானா தெரியல. சரி, நம்ம யார் இம்பாஸ்டர்னு கண்டுபிடிக்கிற வேலையை பார்ப்போம். கார்டை ஸ்வைப் பண்ணுவோம். அப்படியே ஸ்வைப் பண்ண பண்ணுறேன், வேகமாக பண்ணேன். அது மட்டும் டெட் பாடி ரிப்போர்ட்டு அவன் கலர்லேயே இருக்குது. இந்த வாட்டி யார் எல்லோ ஆமலை போன வாட்டி தான் வெளியில் போனான். ரெட்டு மேலே எங்கே பாடியை கண்டுபிடிச்ச அப்படின்னு கேட்கலாம் எல்லாம் நம்மளாம். எனக்கு வந்து இந்த பர்பிள் மேலே கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. நான் ஒயிட் ஐஎம் ஷெரீஃப் அப்படின்றான், அந்த பர்பிள் நான் ஸ்பேஸ் க்ரூன்றான். இந்த அதான் பாதி பிங்க் இருக்கால, அவன் வந்து டைம் அசிஸ்டண்ட். அப்போயும் தான் டைமை ஸ்டாப் பண்ணுதா? ஓகே, மேட்ச்சில் வெளியே சுற்றி போயிருக்கா. அப்போ ஒயிட் ஜாக் தான் போட்டுறது. இவங்களாம் பிங்க்கு சரி செஷன் போட்டுருக்காங்க. பிங்க்குக்கு தான் நிறைய ஓட்டு. ஓகே, பிங்க் இம்போஸ்டரா இல்லையா? இம்போஸ்டர் இல்லையா? அப்போ யார் அந்த ஒரு இம்போஸ்டர்? இப்போ நம்ம மீட்டிங் நடுவில் இந்த ஒயிட் ஜாக் அப்படின்ற ஒரு கேரக்டர் இருக்கான். அவனால் மீட்டிங்கில் யார் சர்ஸாக பார்க்குறது இருக்காங்களோ அவங்கள கெஸ் பண்ணி அவங்க கரெக்டான ரோலை தொட்டு அவனால் கில் பண்ண முடியும். அவன் கரெக்டாக கண்டுபிடிச்சிருக்கான் போல், அப்படி தான் ஒரு இம்போஸ்டர் செத்துருக்கான் போல். அது மாதிரி ஷெரீஃபால் இம்பாஸ்டரே சாவடிக்க முடியும். அதான் இங்கே ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு நம்மளுக்கு. சரி, நம்ம திருப்பி அந்த கார்ட் ஸ்வைப் பண்ணுற வேலையை பார்க்கலாம். டூ ஸ்லோ டூ ஃபாஸ்ட் என்னடா இது, பேங்க்கில் கூட இவ்வளோ இப்படிலாம் கேட்டு தொல்லை பண்ணாது. சரி, எனக்கு இந்த பர்பிள் மேலே கொஞ்சம் டவுட்டாகவே இருக்குது. நம்ம டாஸ்க்கை பண்ணலாம். ஓகே, தூக்கி விட்டாச்சு எல்லாத்தையும். ஒயிட் நமக்கு கொடுத்தாங்கிற ஜீன்ஸ் எடுத்துகிட்டு எப்பட்றா யாரா போட்டான்? எப்படி அவன் சத்தோன்னு கரெக்டாக இவனால் போட முடியுதுன்னு தெரியல என்னால். எனக்கு நான் வந்து செல்ஃப் ரிப்போர்ட்டுன்னு நினைக்கிறேன். சரி, போட்டு பார்க்கலாம். செல்ஃப் ரிப்போர்ட் இம்போஸ்டர் நாட் ஒன்லி ரோல். அது எல்லாருக்கும் தெரியும் மேடம், அவனால் வென் பண்ண முடியலமோ. ஜப்பான்காரன் என்னென்னமோ கண்டுபிடிக்குது, இவன் தான் கண்டுபிடிச்சிருக்கான் போல். போட் பர்பிள் அப்படின்னு போடலாம். ஓகே, எனக்கு பர்பிள் மேலே டவுட்டாகவே இருக்குது. போட் போடாச்சு. எல்லாம் யாருக்கு? நமக்கு தான் இருக்கிறதுலேயே நிறைய ஓட்டு. சரி, பார்த்து வியூவர்ஸ்க்கு நான் ஆகிட போகுது, ஏன்னா எனக்கு படம் தெரியாது. இதோட அடுத்த ஒரு நல்ல கேம் ப்ளே வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். அப்புறம் மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், கமெண்ட் எல்லாம் பண்ணுங்கள். பை ஃப்ரம் டார்க் கேமர்.